more electron will be liberated, which in turn will produce more ions. சரிங்களா? The net effect of this process is multiplication of the primary ionization. அப்போ இந்த ப்ரைமரி அயனைசேஷனில் வந்துட்டு ப்ரொடியூஸ் ஆகிற எலக்ட்ரான்ஸ் எல்லாமே செகண்டரி அயனைசேஷனில் வந்து ஈடுபட ரெடியாக இருக்கும் அப்படின்றது தான். சரிங்களா? அப்போ பார்த்திங்கன்னா இங்கே ப்ரைமரி அயனைசேஷனில் உருவான எல்லா எலக்ட்ரானுமே செகண்டரி அயனைசேஷனில் இன்வால்வ் ஆகும். சரிங்களா? அப்படி ஏதாவது ஒரு எலக்ட்ரானோட எனர்ஜி வீக்காக இருந்தால் அதுக்கு நம்ம ஹை வோல்டேஜ் கொடுத்து அதையும் ஆக்சிலரேட் பண்ணிடுறோம். சரிங்களா? தி ஃபினாமினன் இஸ் கால்டு கேஸ் மல்டிப்ளிகேஷன். ஸோ இந்த மாதிரி ப்ராசஸ் தான் நம்ம கேஸ் மல்டிப்ளிகேஷன் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? அப்போ அந்த கேஸ் மல்டிப்ளிகேஷன் அப்படின்னா தொடர்ந்து அயனைசேஷன் நடக்கும். அதை வந்து நம்ம அவலான்ச் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ வந்து நிறைய நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இன்டகிரேட் ஆகும். சரிங்களா? தி கேஸ் மல்டிப்ளிகேஷன் ஃபேக்டர் m which is equal to the total number of free electrons produced in the counter when one pair is produced by the incident radiation. சரிங்களா? அப்போ ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா இங்கே உருவாகிற அயான் பேருக்கு டைரெக்ட்லி ப்ரிப்போர்ஷனலாக தான் இந்த மல்டிப்ளிகேஷன் ஃபேக்டர் m இருக்கும் அப்படின்றது தான். சரிங்களா? அப்போ தி டோட்டல் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் பர் initial ion pair produces is then capital M equal to capital N plus del N square plus del N cube and so on. சரிங்களா? when N is initial avalanche. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா del n அப்படின்னா ஃபோட்டோ எலக்ட்ரான்ஸ், இது அடுத்த ஜென்ரேஷன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா del n ஸ்கொயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் அவலான்ச் எலக்ட்ரான்ஸ். சரிங்களா? அப்போ ஃபஸ்ட் அவலான்ச் எலக்ட்ரான், செகண்ட் அவலான்ச் எலக்ட்ரான் இது எல்லாமே கண்டினியூஸாக வந்து நடந்துகிட்டே இருக்கும். இப்போது del n கியூப் அப்படின்னா தேர்ட் அவலான்ச் எலக்ட்ரான்ஸ். சரிங்களா? இப்போ இந்த ப்ராசஸ் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கும். சரிங்களா? தி டோட்டல் சார்ஜ் ப்ரொடியூஸ்டு இன் எ ப்ரொபோர்ஷனல் கவுண்டர் தட் இஸ் q ஈக்குவல் டு கேபிட்டல் M n e that is equal to capital M n அப்படின்னா del E divide by W. சரிங்களா? இனிஷியல் அவலான்ச் எலக்ட்ரான்ஸ் அப்படின்றது. அதுக்கப்புறம் ஸ்மால் இ, ஈனா சார்ஜ் ஆஃப் எலக்ட்ரான் அப்படின்றது நமக்கு தெரியும். 1.6 × 10⁻19 கூலும் சார்ஜ் ஆஃப் எலக்ட்ரான் இது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா del E அப்படின்னா இஸ் தி எனர்ஜி ஆஃப் தி இன்சிடெண்ட் பார்ட்டிக்கிள். சரிங்களா? அப்போது எனர்ஜி ஆஃப் தி இன்சிடெண்ட் பார்ட்டிக்கிள் அப்படின்றப்போ அங்கே என்ன ப்ராசஸ் நடக்குதோ அந்த ப்ராசஸோட நான் ஒரு ஆவரேஜ் வேல்யூவை தான் நம்ம இங்கே n அப்படின்னு சொல்கிறோம், இனிஷியல் அவலான்ச் எலக்ட்ரான்ஸ் அப்படின்றதா. சரிங்களா? இப்போ m அப்படின்னா மல்டிப்ளிகேஷன் ஃபேக்டர் அப்படின்றது நமக்கு தெரியும். இப்போ W அப்படின்னா ஒரு அயான் பேர் உருவாகிறதுக்கு தேவையான ஆவரேஜ் வேல்யூ. சரிங்களா? W average energy required for production of one electron ion pair. The equation shows that Q output is proportional to the energy deposited in the counters. சரிங்களா? இப்போ டெபாசிட்டட் எனர்ஜி அப்படின்னா நம்ம கொடுக்குற இன்சிடென்ட் ஃபோட்டானோ இன்சிடென்ட் ரேடியேஷனோ அதோட சார்ஜ்டு பார்ட்டிகளோ அதோட வேல்யூ தான் நம்ம இங்கே டெபாசிஷன் எனர்ஜி அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? வித் இன்க்ரீஸிங் voltages the secondary ionization increases and thus the electric current. சரிங்களா? அப்போ வோல்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸும் இன்க்ரீஸ் ஆகும், எலக்ட்ரிக் கரண்ட்டும் இன்க்ரீஸ் ஆகும். ப்ரொபோர்ஷனல் கவுண்டர்ஸ் ஆப்ரேட் இன் திஸ் ரீஜியன் வேர் ஈச் பிரைமரி எலக்ட்ரான்ஸ் கிரியேட் அட் மோஸ்ட் ஒன் செகண்டரி எலக்ட்ரான். சரிங்களா? அப்போது அந்த பிரைமரி எலக்ட்ரான்ஸ் அந்த ப்ராசஸில் உருவாகிற ஒவ்வொரு எலக்ட்ரானையுமே நம்ம செகண்டரி அயனைசேஷனுக்கு கொண்டு போகிறோம். சரிங்களா? அதுதான் இங்கே நம்ம செய்கிற ஒர்க்கே. தி வோல்டேஜ் பல்ஸ் திஸ் generated is proportional to the amount of primary ionization and so these are called proportional counters. They can be used to distinguish highly ionizing alpha particles from betas and photons.
பீட்டா பார்ட்டிகிளிருந்து ஃபோட்டான்லேருந்தும் ஆல்ஃபா பார்ட்டிகளை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்காக இந்த கவுண்டரை நம்ம யூஸ் பண்ணலாம். இப்போ இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டில் நம்ம ஏற்கனவே பார்த்தது பேரலல் பிளேட்டு உள்ள ஒரு சேம்பர். இங்கே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சிலிண்டர் சேம்பர் நம்ம காட்டியிருக்கலாம். சரிங்களா? இப்போ ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்றத நம்ம இங்கே பார்க்கலாம். ஏறக்குறைய ஒரே மாதிரி தான். இங்கே பார்த்தீங்கன்னாக்கா சிலிண்டர் ஷேப்பில் இருக்க அங்கே வந்து டிஸ்டன்ஸ் கம்மியாக இருக்கும். அது ரெண்டு தான். சரிங்களா? இப்போது சென்ட்ரலில் இருக்கிறது ஆனோடு, இந்த சரௌண்டிங்கில் இருக்கிறது வந்து கேத்தோடு, இது அவுட்டர் சிலிண்டர். சரிங்களா? அவுட்டர் சிலிண்டர் வால். இங்கே பார்த்தீங்கன்னா அவலான்ச் ரீஜியன் இதுதான். ஆனோடுக்கு ரொம்ப பக்கமாகவே ஒரு டாட்டர் லைன் போட்டிருப்பேன், அதில் நிறைய புள்ளி வச்சுருப்பேன். இது எலக்ட்ரான் க்ளவுட் அப்படின்ற மீனிங்கில் எடுத்துக்கலாம் நம்ம. இதுதான் அவலான்ச் ரீஜியன். அப்போ நம்ம மல்டிபிள் எலக்ட்ரான்ஸு உருவாகிறது, கேஸ் மல்டிபிள் ஆகிறது எல்லாமே இந்த ரீஜியன்லாம் இங்கே தான் நடக்குது. சரிங்களா? இப்போ ஆர்சி அப்படின்னா கிரிட்டிக்கல் ரேடியஸ் டிஸ்டன்ஸ். சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ஈனா எலக்ட்ரிக்கல் இன்டென்சிட்டி. இது ரெண்டுமே வந்துட்டு ரொம்ப முக்கியமான விஷயங்க. ஏன்னா ஒரு அயனைசேஷன் ப்ராசஸ் நடக்குதுன்னா அதுக்கப்புறம் அந்த எலக்ட்ரான் வந்து தொடர்ந்து மூவ் ஆகி இன்னொரு கேஸில் இருக்கிற இன்னொரு எலக்ட்ரானை அப்ரோச் பண்ணணும். அப்படி அப்ரோச் பண்ணுறதுக்கு தேவையான எனர்ஜியை நம்ம வெளியிலேருந்து ஹை வோல்டேஜ் அப்ளை பண்ணுறது மூலயமா நம்ம இங்கே கொடுக்குறோம். சரிங்களா? அப்போது ஒரு எலக்ட்ரான் எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணணும் அப்படின்ற டிஸ்டன்ஸை பேஸ் பண்ணி தான் இந்த சிலிண்டர் வந்து நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியும். சரிங்களா? அப்போது இங்கே வந்து ஒரு கிரிட்டிக்கல் வேல்யூ இங்கே டிசைட் பண்ணால் தான் நம்ம அதை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணவே முடியும். இப்போ அந்த டிஸ்டன்ஸை நம்ம எப்படி பார்க்குறது அப்படின்னா, நம்ம ஏற்கனவே வேக்யூம் டெக்னிக்கில் வந்து மீன் ஃப்ரீ பாத் அப்படின்ற ஒரு விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். சரிங்களா? அந்த மீன் ஃப்ரீ பாத்தை வந்து எப்படி டிசைட் பண்ணுவோம் அப்படின்னா, டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ சக்ஸசிவ் கொலிஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த ஸ்டேட்மெண்ட்டை பார்த்துருப்போம். இப்போது அதே ஸ்டேட்மெண்ட்டை நம்ம இங்கே யூஸ் பண்ணலாம். யூஸ் பண்ணி ஒரு எலக்ட்ரான் வந்துட்டு ஒரு கேஸில் எவ்வளோ டிஸ்டன்ஸ் மூவ் ஆகுது அப்படின்றத பார்க்கலாம். இது நம்ம அங்கே யூஸ் பண்ணுற கேஸை பொறுத்தும் இருக்குது. சரிங்களா? அதுக்கு தகுந்த மாதிரி தான் இந்த சேம்பரை வந்து நம்ம டிசைன் பண்ண முடியும். சரிங்களா? டெபிக்ஷன் ஆஃப் அவலான்ச் ரீஜியன் around the anode wire, the critical radial distance RC and critical electric field intensity EC in a cylindrical proportional counter. சரிங்களா? அப்போ இது ஒன்றுக்கு ஒன்று ரிலேட்டடாக தான் இருக்கும். சரிங்களா? இப்போ இங்கே எலக்ட்ரிக்கல் இன்டென்சிட்டி எதை பொறுத்து இருக்கும் அப்படின்னா, இங்கே ப்ரொடியூஸ் ஆகிற எலக்ட்ரான்ஸை பொறுத்து இருக்கும். இங்கே ப்ரொடியூஸ் ஆகிற எலக்ட்ரான்ஸ் எதை பொறுத்து இருக்குன்னா, அது ட்ராவல் பண்ணுற மேக்ஸிமம் டிஸ்டன்ஸை பொறுத்து தான் இருக்கும். அப்போ நம்ம இந்த சிலிண்டரை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்பொழுது ஒரு எலக்ட்ரான் எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணுதோ அந்த டிஸ்டன்ஸுக்குள்ளார இந்த டயாமீட்டர் இருந்தால் நம்ம சக்ஸஸிவாக இந்த அவலான்ச் ப்ராசஸை கண்டினியூஸாக பண்ண முடியுங்க. சரிங்களா? இன் ரியாலிட்டி தி அவலான்ச் ரீஜியன் இஸ் வெரி க்ளோஸ் டு தி anode wire. சரிங்களா? இன்ஃபேக்ட் தி கவுண்டர் டயாமீட்டர்ஸ் ஆர் ஜென்ரலி ஸ்மாலர் தேன் தி ரேஞ்ச் ஆஃப் எனர்ஜெட்டிக் எலக்ட்ரான்ஸ். இப்போ நம்ம சொன்ன அதே கான்செப்ட் தான். சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா டைப்ஸ் ஆஃப் ப்ரொபோஷனல் கவுண்டர், ஸ்பெஷல் டைப்ஸ். சரிங்களா? BF3 ப்ரொபோஷனல் கவுண்டர். நம்ம இந்த BF3 நான் யூஸ் பண்ணி ஏற்கனவே ஸ்மோக் டிடெக்டரில், அதுக்கப்புறம் அயனைசேஷன் சேம்பரில், அதாவது நியூக்ளியர் ரியாக்டரில், இந்த மாதிரி இடத்துலலாம் நம்ம யூஸ் பண்ணிருக்கிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா BF3 ஃபில்டு ப்ரொபோஷனல் கவுண்டர் இஸ் ஒன் ஆஃப் தி மோஸ்ட் வைட்லி யூஸ்டு நியூட்ரான் டிடெக்டர். சரிங்களா? இப்போ நியூட்ரான்ஸ், ஃபாஸ்ட் நியூட்ரான்ஸ் எங்கேருந்து வரும்னாக்கா ஃபிஷன் ப்ராசஸில், ரியாக்டரில், அந்த மாதிரி இடத்துலலாம் இருக்கும். அங்கே வந்து ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக இந்த போரானை வந்து யூஸ் பண்ணுறாங்க. சரிங்களா? when slow neutron interact with boron 10, it produces an alpha particle with two possible energies. அந்த எனர்ஜி வேல்யூஸ் என்ன இருக்குன்னா 2.31 மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட் அண்ட் 2.79 மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட். சரிங்களா? இப்போ இது வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு நியூட்ரான் ரியாக்ஷன். சரிங்களா? இன்ட்ராக்ஷன். அப்போது இங்கே வந்து இது டார்கெட் நியூக்ளியஸ், இது ப்ராடக்ட் நியூக்ளியஸ். இந்த நியூட்ரானுக்கும் ஆல்ஃபா பார்ட்டிகளுக்கும் இந்த ரியாக்ஷனை நம்ம எழுதலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஹீலியம் ப்ரொபோஷனல் கவுண்டர்.
A proportional counter filled with helium gas can be used to detect thermal neutrons. சரிங்களா, மேக்ஸிமம் இந்த ப்ரொபோஷனல் கவுண்டர் நியூட்ரான்ஸ் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காகவே யூஸ் பண்ணுறாங்க. சரிங்களா, வென் a incoming neutron interact with the helium nucleus, a proton is emitted. சரிங்களா, இங்கே பார்த்தீங்கன்னா இன்ட்ராக்ட் பண்ணுறது நியூட்ரான், ப்ராடக்டாக வர்றது ப்ரோட்டான். சரிங்களா, இங்கே ஆல்ஃபா பார்ட்டிகிள், இங்கே ப்ரோட்டான். திஸ் ப்ரோட்டான் கிரியேட்ஸ் செகண்டரி அயனைசேஷன் இன் தி கவுண்டர் வால்யூம். அப்போ இங்கே ஒர்க் பண்ணுறது ப்ரோட்டான். சரிங்களா, அதே மாதிரி இங்கே ஒர்க் பண்ணுறது ஆல்ஃபா பார்ட்டிகிள். இங்கே ஆல்ஃபா பார்ட்டிகளால் அயனைசேஷன் நடக்குது, இங்கே ப்ரோட்டானால் அயனைசேஷன் நடக்குது. கடைசியாக நம்ம இதில் பார்க்க போகிறது மல்டிவயர் ப்ரொபோஷனல் கவுண்டர். எ மல்டிவயர் ப்ரொபோஷனல் கவுண்டர் ஆர் இதோட அப்ரிவேஷன் பார்த்தீங்கன்னா MWPC. சரிங்களா, கன்சிஸ்ட் ஆஃப் an array of closely spaced wires in a gas filled container. சரிங்களா, that is 1 mm apart. 1 மில்லிமீட்டர் டிஸ்டன்ஸில் நிறைய கம்பிங்களை வந்து பொருத்தி இருப்பாங்க. தி கவுண்டர் இஸ் யூஸ்டு ஆஸ் எ பொசிஷன் சென்சிட்டிவ் டிடெக்டர். இதுக்கு படம் இல்லை, நம்ம ஜஸ்ட் இதை தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றதுக்காக நான் உங்களுக்கு சொல்கிறேன். அப்போது அயனைசேஷன் ப்ராசஸ், அவலாஞ்ச் ப்ராசஸ் நடக்குது. அது எங்கே நடக்குது அப்படின்னா, நம்ம பார்த்தோம் அந்த ஆனோடுக்கு க்ளோஸ்டு டிஸ்டன்ஸில் தான், அதோட சரௌண்டிங்லேயே நடக்குது. சரிங்களா, அப்படி நடக்கும்பொழுது அதே இடத்துல வந்துட்டு நம்ம நிறைய ஆனோடை வந்து நம்ம வைக்கிறோன்னு வச்சுப்போம். அப்போது வந்து ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு அயனைசேஷன் ப்ராசஸ் நடக்குது. இப்போது எந்த ஆனோட்லேருந்து நம்ம ஒரு அயான் பேரை ரிசீவ் பண்ணுறோமோ அதை வச்சு நம்ம அதோட பொசிஷனை நம்ம எங்கே தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ற ஐடியாவில் தான் இந்த மல்டி வயர் ப்ரொபோஷனல் கவுண்டர் ஒர்க் பண்ணோம். சரிங்களா.